புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வணக்கம். செய்திச் சுருக்கம். அனைவருக்குமான வளர்ச்சியா? அது அவங்களுக்கு ஒத்து வராது. காங்கிரஸை கிழித்து தொங்கவிட்ட மோடி. பார்லிமெண்டில் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஜனவரி 31 ஜனாதிபதி உரையுடன் தொடங்கியது. கடந்த 4ஆம் தேதி லோக்சபாவில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் மோடி பேசினார். இன்று ராஜ்யசபாவில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி கூறி அவர் உரையாற்றினார். ஜனாதிபதி உரை நமக்கு ஊக்கமளிப்பதாகவும் பயனுள்ளதாகவும் நம்மை முன்னேற்றி செல்வதாகவும் அமைந்துள்ளது. இங்கே நாம் அனைவருக்குமான வளர்ச்சி குறித்து பேசுகிறோம். அந்த பொறுப்புணர்வு எல்லோருக்கும் உள்ளது. காங்கிரசுக்கு இதில் என்ன சிரமம் இருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த சிந்தனையுடன் நாம் சேர்ந்து பயணிக்க வேண்டும். பாரதிய ஜனதாவுக்கு முதலில் தேசம்தான் முக்கியம், காங்கிரசுக்கு முதலில் குடும்பம். அதனால்தான் இந்த இடத்தில் அமர்வதற்கு நாடு எங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறது. அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதை காங்கிரசிடமிருந்து எதிர்பார்ப்பது பெரிய தவறு. அது அவர்களுடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது. அது அவர்களுக்கு பொருந்தாது. காங்கிரஸ் பெரிய கட்சி, ஆனால் ஒரு குடும்பத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டு விட்டது. அதனால் அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது அவர்களுக்கு சாத்தியமில்லை. போலியான விஷயங்கள், குடும்பம், தாஜா அரசியல் என இவை அனைத்தும் கலந்ததாக காங்கிரஸ் மாடல் இருக்கிறது. இதில் அனைவரின் வளர்ச்சி என்ற கேள்விக்கே இடமில்லை. காங்கிரஸ் மாடலில் முதலில் குடும்பம். அதனால் அவர்களுடைய கொள்கை, முறைகள், பேச்சு, செயல்கள் அனைத்தும் ஒரு விஷயத்தை மையப்படுத்துகின்றன. காங்கிரஸ் அம்பேத்கரை வெறுத்தது, மரியாதையின்றி நடத்தியது. தேர்தலில் அம்பேத்கர் ஜெயிக்க கூடாது என்பதற்காக அனைத்தையும் செய்தது. அவர் பாரத ரத்னா விருதுக்கு தகுதியானவர் என காங்கிரஸ் கருதவில்லை. இவையெல்லாம் ஆவணங்களாக உள்ளன. அதை உறுதிப்படுத்த முடியும். 2014 இந்தியாவில் மாற்று மாடல் அரசு அமைந்தது. அந்த மாடல் திருப்திப்படுத்துவதில் கவனம் செலுத்தவில்லை. மாறாக மனநிறைவு செய்வதில் கவனம் செலுத்தி வருகிறது. எங்கள் மாடலை மக்கள் ஆதரித்துள்ளனர். மக்கள் நலன்களுக்காக வளங்களை சிறந்த முறையில் பயன்படுத்தும் முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம் என பிரதமர் மோடி பேசினார். கை காலில் விலங்கு பூட்டி நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள். பார்லிமெண்டில் அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி பார்லிமெண்டில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் கைவிலங்கு போடப்பட்டு அழைத்து வரப்பட்டது தொடர்பாக மத்திய அரசு விளக்கம் அளிக்க வலியுறுத்தியும் முழக்கமிட்டனர். प्रश्नकाल में गतिरोध उत्पन्न कर आप भारत के मतदाताओं का अपमान कर रहे हैं. ये उचित नहीं है. கூச்சல் குழப்பம் நிலவியதால் 2 சபைகளும் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சபைக்கு வெளியே எம்பிக்கள் கைவிலங்கு அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் லோக்சபா கூடிய போதும் அமளி செய்ததால் மீண்டும் சபை ஒத்திவைக்கப்பட்டது. இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக ராஜ்யசபாவில் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்தார். சட்டவிரோதமாக குடியேறிய அனைத்து நாட்டு மக்களையும் அமெரிக்கா வெளியேற்றி வருகிறது. இது ஒன்றும் புதிதல்ல. 104 இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட்ட விவகாரத்தில் புதிய நடைமுறை பின்பற்றப்படவில்லை. அமெரிக்க ராணுவ விமானத்தில் அனுப்பும்போது கைவிலங்கு போடும் நடைமுறை 2012 இருந்தே அங்கு அமலில் உள்ளது. அதன்படியே இந்தியர்களுக்கு கை கால்களில் விலங்கு போடப்பட்டது. பெண்கள், குழந்தைகளுக்கு விலங்கு போடப்படவில்லை. திருப்பி அனுப்பப்பட்ட இந்தியர்கள் தாங்கள் அனுபவித்த வேதனையை பகிர்ந்துள்ளனர். இந்தியர்களை சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கும் ஏஜென்ட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். திருப்பி அனுப்பப்படும் இந்தியர்களை மரியாதை குறைவாக நடத்த வேண்டாம் என அமெரிக்காவிடம் கூறியுள்ளோம் என மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார். வரலாறு, மரபு, கலாச்சாரத்தை ஒழிக்க பார்க்கிறது RSS. டெல்லியில் நடந்த திமுக கூட்டத்தில் ராகுல் பேச்சு. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் கவர்னருக்கு அதிக அதிகாரம் வழங்கும் வகையில் UGC விதிகளை திருத்தம் செய்ய திமுக எதிர்த்து வருகிறது. UGCயின் புதிய வரைவு விதிகளை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியில் திமுக மாணவர் அணியினரின் ஆர்ப்பாட்டம் நடந்தது. திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் பலர் கலந்து கொண்டனர். லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் போராட்டத்தில் உரையாற்றினார். மற்ற அனைத்து வரலாறுகள், கலாச்சாரம், மரபுகளை ஒழிப்பதே RSSஇன் நோக்கம். அதுதான் அவர்களின் தொடக்கப்புள்ளி. அதைத்தான் அவர்கள் அடைய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுடைய ஒரே கருத்து, ஒரே வரலாறு, ஒரே பாரம்பரியம், ஒரே மொழியை திணிக்க விரும்புவதால் தான் அரசியலமைப்பை தாக்குகிறார்கள்.
வெவ்வேறு மாநிலங்களின் கல்வி முறையை ஒரே கல்வி முறையாக மாற்றும் முயற்சி இது. அரசியலமைப்பை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை RSSக்கு புரிய வைக்க இதுபோன்ற போராட்டங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ராகுல் கூறினார். Aim of the RSS is the eradication of all other histories, all other cultures, all other traditions in this country. That is their starting point, and that is what they want to achieve. They attack the Constitution because they want to impose one idea, which is their idea, one history, one tradition, one language on this country. And this attempt that they are doing with the education system of the different states, this is just another attempt to push their agenda. சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் பேசும்போது புதிய கல்விக் கொள்கையானது பல்கலைக்கழகங்களை தொழிலதிபர்களுக்கு தாரை வார்க்கும் சதி. மாநில அரசின் அனைத்து அதிகாரங்களையும் கைப்பற்ற நினைக்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என அகிலேஷ் கூறினார். கவர்னர் பதவியே ஒழிக்கப்பட வேண்டும் என்று வைகோ உரையாற்றினார். ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும். இந்த வரைமுறைகள் அகற்றப்பட வேண்டும். கல்வியாளர்கள் மட்டும்தான் குழுவிலே இடம்பெற வேண்டும். அப்பொழுதுதான் கல்வித்துறையும் பாதுகாக்கப்படும், மாநில உரிமைகளும் பாதுகாக்கப்படும் என்ற நிலையில் ஆளுநர் என்றைக்கு ராஜ்பவனை விட்டு தூக்கி எறியப்படுகிறாரோ, விஜய் இந்த ரவி மட்டுமல்ல எந்த ஆளுநரும் அங்கு தேவையில்லை என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதே பூமியில் டெல்லி பட்டணத்து மாநிலங்களவையில் அவர் முழக்கமிட்டார். அந்த நாள் வரும், உண்மையான மாநில சுயாட்சி மலரும், அப்பொழுதுதான் தேசிய ஒருமைப்பாடு காப்பாற்றப்படும். பாம் வைப்பதும் நானே, எடுப்பதும் நானே. பழனிசாமி vs ரகுபதி. சேலம் ஆத்தூர் அருகே டாஸ்மாகில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. நாட்டையே உலுக்கிய கள்ளச்சாராய மரணங்களில் இருந்து ஸ்டாலின் அரசு பாடம் கற்கவில்லையா என கேள்வி எழுப்பி எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி நேற்று வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். என்ன ஊர் போற யார் போவாங்க? இந்த கள்ளச்சாரம் ஏற்கனவே அங்க வந்து கள்ளக்குறிச்சி செத்து சுண்ணாம வராங்க. என்ன யார் கட்டி இது விக்கிறீங்க? ஜோதி வேலுங்க. எந்த ஜோதி வேலை? வீடியோ எடுக்காங்க. போலீஸ் எல்லாம் பணம் கொடுத்து ஓட்டுறோம். யார் ஜோதி வேலை? யார் அதுக்கு விக்கிறாங்க? பாலு ஆத்தூர்ல பாலுன்றவரும் மணி இவரு கள்ளச்சாரம் விற்கிறாரு. இவரு ஜோதி வேலு கடைங்க. பாருங்க, இது பேரு பாரு இல்ல, அன்லிகளா வந்து நடத்திட்டு இருக்கிறானுங்க. கல்லாணத்தான் ஜோதி வேலு, ஆத்தூர் பாலம் பாத்துங்க. பட்டாசு பாலம் அவர் பேர், பேரு பட்டாசு பாலம். வீடு எடுக்காங்க, காசு வேணா வாங்கி, சரக்கு வேணா வாங்கிட்டு போங்க. ஏங்க மாரி பண்றீங்க? போலீஸ் எல்லாம் பணம் கட்டி தான் ஓட்டுது. போலீஸ் பணம் கட்டுறீங்களா? போலீஸ் பணம் கட்டினா கள்ளச்சாரம் உங்களை விற்க சொன்னாங்க. யார் உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்ததா? இல்லைங்க, பணம் கட்டி தான் கள்ளச்சாரம் விற்கிறது. உங்களுக்கு யார் இப்ப இந்த அதிகாரம் கொடுத்ததா? ஏங்க அவர் கட்சிக்காரர், திமுக கட்சிக்காரனா இருந்தா வித்துருவீங்களா? ஏன்னா ஆளுங்கட்சி ஏன்டா திமுக ஏன்டா இவ்வளவு அசிங்கமா ஏன்டா ஆட்சி ஏன்டா கெட்ட பேர் எடுத்துட்டு இருக்கீங்க? இந்த சம்பவத்துக்கு சட்ட அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். அவரது அறிக்கை: வீடியோவின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்தால் வீடியோவை வெளியிட்டது அதிமுகவின் தொழிற்சங்க வட்ட செயலாளராக இருந்த வீடியோவின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்தால் வீடியோவை வெளியிட்டது அதிமுகவின் தொழிற்சங்க வட்ட செயலாளராக இருந்த ராஜாவின் உறவினர் ரவி என்பது தெரியவந்துள்ளது. அவருக்கு கள்ளச்சாராயம் வாங்கி கொடுத்ததே அதிமுகவின் ராஜாதான் என்பதும் விசாரணையில் தெரியவந்தது. அதிமுக பிரமுகர் ராஜா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அண்ணாநகர் பாலியல் வழக்கு, காரில் திமுக கொடிக்கட்டிய ரவுடிகள் தொடங்கி நேற்றைய கள்ளச்சாராய வீடியோ வரை பழனிசாமி முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்திலும் அடுத்த நாளே அவர்கள் அதிமுகவினர் என தெரிய வருகிறது. பாம் வைப்பதும் நானே, எடுப்பதும் நானே என்ற கணக்கில் அவசரமாக அறிக்கை வெளியிடுவதும், உண்மை தெரிந்தவுடன் அமைதி காப்பதும் என ஒரே அஜெண்டாவுடன் பழனிசாமி செயல்பட்டு வருகிறார். சொந்த கட்சியினர் ஒரு குற்றத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தால் உடனே அரசை குறை கூறி ஒரு அறிக்கையை வெளியிட்டு அந்த சம்பவத்தையே திசை மாற்றி மக்களை குழப்பும் பணியைத்தான் எடப்பாடி செய்து வருகிறார். ஒருவேளை சேட்டிங் செய்கிறார்களோ என்றும் சந்தேகம் வருகிறது என அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் மலை சர்ச்சை வெடித்ததே இவரால்தான். செல்லூர் ராஜு பாய்ச்சல். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் மதுரை கலெக்டர் தனது அறிக்கையை திரும்ப பெறவில்லை என்றால் அவர் மீது வழக்கு தொடருவோம் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சொன்னார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த குறிப்பிட்ட அந்த சம்பவங்கள் நடக்கும்போது
அந்த மலைக்கு சென்று அவர் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அடிப்படையில் தான் இது விஸ்வரூபம் எடுத்திருக்குது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக அதிமுக குற்றம் சாட்டுறோம். இதில் மற்றதுக்கெல்லாம் நாங்கள் டைவர்ஷன் போக விரும்பலை சார். எங்களை பற்றி, எங்கள் கட்சியை பற்றி தவறான தகவல் இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த அறிக்கை தவறானது. எங்கள் கட்சி பிரதிநிதி யாரும் கலந்துக்கிறல. இது உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது அவர் பேர் போட்டு வந்திருக்கனால, அவர் கையொப்பம் மட்டும் வந்திருக்கனால அவர் மறுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீதிமன்றம் செல்வோம். எங்களுடைய அதான் கோரிக்கை. பயிர்க்கடன் வாக்குறுதி விவசாயிகளை வஞ்சிப்பதே திமுக அரசின் நோக்கமா? தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பொய்யான வாக்குறுதிகளை தந்து ஏழை எளிய மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு வாக்குறுதி குறித்து கவலை இல்லாமல் இருக்கிறது திமுக அரசு. வாக்குறுதிகளை நிறைவேற்றியது பற்றி முதல்வரும் அமைச்சர்களும் ஆளுக்கொரு சதவீதத்தை கூறிக்கொண்டிருக்கின்றனர். கடந்த 4 ஆண்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் புழக்கம் அதிகரிப்பு, பெண்கள், பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்கொடுமை அதிகரிப்பு, வேலைவாய்ப்பின்மை என மக்கள் ஏராளமான இன்னல்களை எதிர்கொள்கின்றனர். 2021 தேர்தல் பிரச்சாரத்தில் ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாய கடன் தள்ளுபடிக்கு முதல் கையெழுத்து என ஸ்டாலின் வாக்குறுதி தந்தார். ஆனால் இன்று வரை பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யாமல் விவசாயிகளுக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு விவசாயிகள் மத்தியில் பேசிய அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், தமிழக அரசிடம் நிதி இல்லை, கடனை தள்ளுபடி செய்ய முடியாது, வாங்கிய கடனை குறித்த நேரத்தில் விவசாயிகள் செலுத்த வேண்டும் என ஆணவத்துடன் கூறினார். இத்தனைக்கும் 2019 லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் பயிர்க்கடன் ரத்து செய்யப்படும் என திமுக கூறியிருந்தது. பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து சிறு குறு விவசாயிகளை வஞ்சிப்பதுதான் திமுகவின் நோக்கமா? திமுக அரசின் சாதனையாக 7/5/2021 முதல் 31/12/2023 வரை 35,852 கோடி ரூபாய் கூட்டுறவு பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது என அமைச்சர்கள் சொல்கின்றனர். கடந்த 4 ஆண்டுகளில் புயல், வெள்ளம் என சிறு குறு விவசாயிகள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் ஏராளம். அப்படியிருந்தும் 31/3/2024 வரை நிலுவையில் இருக்கும் கூட்டுறவு பயிர்க்கடன் 19,008 கோடி ரூபாய் மட்டும்தான் எனில், கடினமான காலத்திலும் விவசாயிகள் கடனை முறையாக திரும்ப செலுத்தி வருகிறார்கள் என்பதுதானே பொருள். திமுகவின் வாக்குறுதியை நம்பி ஏமாந்து போன விவசாயிகளின் வயிற்றில் அடித்திருக்கிறது திமுக. கடனை தள்ளுபடி செய்வோம் என்ற வாக்குறுதியை 4 ஆண்டு முடிந்தும் நிறைவேற்றாமல் விவசாயிகளை வஞ்சிப்பது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது. உடனடியாக இதற்கு ஒரு குழு அமைத்து சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை ரத்து செய்ய வழிகளை மேற்கொள்ள வேண்டும். திமுகவின் கல்வி கடன் தள்ளுபடி வாக்குறுதியை நம்பி 4 ஆண்டுகளாக ஏமாந்து கொண்டிருக்கும் இளைஞர்களின் நிலை சிறு குறு விவசாயிகளுக்கும் தொடரக்கூடாது என திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை அறிக்கையில் கூறியுள்ளார். உங்களால் மட்டும் ஏன் முடியல? சமூக நீதி வேடம் கலைகிறது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை அரசு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை பாமக, நாம் தமிழர் போன்ற பல கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. அந்த வரிசையில் நடிகர் விஜயின் தாவேகவும் கைகோர்த்துள்ளது. இது தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கை: முதல் மாநாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வலியுறுத்தியிருந்தேன். செயற்குழு கூட்டத்திலும் இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றினோம். மாநில அரசுகளும் தங்களது மாநிலத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆய்வை நடத்த அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் உள்ளது. அதன்படிதான் பீகார், கர்நாடகாவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆய்வை நடத்தி புள்ளி விவரங்களை கையில் வைத்துள்ளனர். இப்போது தெலங்கானா அரசும் வெறும் 50 நாட்களில் இந்த ஆய்வை நடத்தி முடித்திருக்கிறது. ஒருபடி மேலே சென்ற இந்த ஆய்வறிக்கை மீது சட்டசபையின் சிறப்பு அமர்வு கூட்டத்தை கூட்டி விவாதிக்கவும் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் உள்ள சில திட்டங்களை மற்ற மாநில அரசுகள் பின்பற்றுகின்றன என தமிழக ஆட்சியாளர்கள் பெருமை பேசுகின்றனர். ஆனால் சமூக நீதிக்கு அடித்தளம் அமைக்கும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆய்வை நடத்த தயங்குவது ஏன் என்ற கேள்விக்கு இதுவரை விடையில்லை. தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டே வருகிறார்கள். தங்களின் சுய லாபத்திற்காக மட்டுமே ஈவேராவை பற்றி பெருமை பேசும் இப்போதைய ஆட்சியாளர்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தும் அதிகாரம் தங்களிடம் இல்லை என்ற வாதத்தையே முன்வைத்து வருகின்றனர். இவர்களின் பொய் வேடம் தானாகவே கலையும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் விஜய் கூறியுள்ளார். 4 முறை கோர்ட் படி ஏறட்டும், சீமானுக்கு ஹைகோர்ட் சாட்டையடி. கருத்து சுதந்திரமா? நீதிபதி அதிரடி உத்தரவு. கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை விடுவிக்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்கவும் மறுத்துவிட்டது. 2019 ஆண்டு விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தது. அப்போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த சீமான் முன்னாள் பிரதமர் ராஜீவ் பற்றி பேசினார்.
ராஜு ஒரு இன துரோகி, தேச துரோகி என சீமான் பேசி வன்முறையை தூண்டியதாக கஞ்சனூர் போலீஸ் நிலையத்தில் காங்கிரஸ் நிர்வாகி புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். வழக்கு விசாரணை விக்கிரவாண்டி கோர்ட்டில் நடந்து வருகிறது. இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி சீமான் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கை, போலீசின் இறுதி அறிக்கை, சாட்சிகளின் வாக்குமூலங்களை ஆராயும் போது சீமான் மீது கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இருக்கிறது. எனவே வழக்கை தொடர்ந்து நடத்தலாம். வழக்கிலிருந்து சீமானை விடுவிக்க எந்த அடிப்படை காரணமும் இல்லை என கூறி மனுவை நீதிபதி வேல்முருகன் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். வழக்கு விசாரணைக்காக விக்கிரவாண்டி கோர்ட்டில் ஆஜராவதிலிருந்து சீமானுக்கு விலக்களிக்க வேண்டும் என அவர் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். அந்த கோரிக்கையையும் நீதிபதி வேல்முருகன் நிராகரித்தார். 4 முறை கோர்ட்டுக்கு போய் வரட்டும், அப்போதுதான் அவர் என்ன பேசினார் என்பது அவருக்கு புரியும். அடுத்த முறை பேசும்போது பொறுப்புணர்ந்து நிதானமாக பேசுவார். எனவே கோர்ட்டில் ஆஜராக விலக்களிக்க முடியாது. தலைவர்களை பற்றி பேசும் பொழுது தொண்டர்களை தூண்டும் வகையில் சீமான் பேச்சு அமைந்திருக்கிறது. கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக உங்கள் இஷ்டப்படி பேச முடியாது. தனிப்பட்ட நபர்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டும் வகையில் பேசக்கூடாது என சீமானுக்கு அறிவுரை கூறுங்கள் என சீமான் தரப்பு வழக்கறிஞருக்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டார். வெளியானது விடாமுயற்சி, கொண்டாடிய ரசிகர்கள், தியேட்டர்களில் அதகளம். மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள விடாமுயற்சி படம் இன்று உலகம் முழுதும் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆனது. புதுச்சேரியில் நகரம், கிராமப்புறங்களில் மொத்தம் 15 தியேட்டர்களில் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகி உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அஜித் படம் வெளியானதை அவரது ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வரவேற்றனர். செண்டை மேளம், பேண்டு வாத்தியம், நாதஸ்வரம் இசையுடன் ஆட்டம் பாட்டம் என கொண்டாடினர். கலர் பேப்பர் வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அஜித்துக்கு கட் அவுட் வைத்து பால், பீரால் அபிஷேகம் செய்தனர். அட்டையில் செய்த அஜித்தின் சிறிய அளவு கட் அவுட்டுக்கு மாலை அணிவித்து செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். அப்போது ரசிகர் ஒருவர் ஆர்வ மிகுதியில் அதை கட்டி பிடிக்க அஜித்தின் அட்டை தலை மட்டும் கிழிந்ததால் ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பிறகு சமாளித்து பத்மபூஷன் அஜித்தே கடவுளே என கோஷமிட்டு அந்த படத்துடன் நடனமாடி மகிழ்ந்தனர். காமராஜர் சாலை தியேட்டர் முன்பு நடு ரோட்டில் ரசிகர்கள் பட்டாசு வெடித்த போது ஒரு பட்டாசு வெடிக்க நேரமானது. அதற்குள் சாலையில் வாகன நெரிசல் ஏற்பட்டதுடன் ஆம்புலன்ஸ் சைரன் சத்தம் கேட்டதும் பதற்றத்துடன் கையில் வைத்திருந்த பாலை பட்டாசு மீது ஊற்றி அணைத்து போக்குவரத்தை சரி செய்தனர்.